10th standard mathematics chapter 1 exercise 1.4 question number 5. Show that the function f such that n to n defined by f of m is equal to m square plus m plus 3 is 1 to 1 function. So கவனிங்க இப்போ f of m என்பது m square plus m plus 3 ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் f வந்து n to n எந்த நேச்சுரல் நம்பர்னாலும் நீங்கள் போடலாம் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் எம்மில் எடுக்க போகிற வேல்யூ நேச்சுரல் நம்பராக இருக்கணும். உங்களை ஈக்குவல் டூலேருந்து ஃபங்க்ஷனில் வரக்கூடிய வேல்யூ என்ன செய்யணும், நேச்சுரல் நம்பராக இருக்கலாம். ஸோ இப்படி இருக்க ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 அப்படின்றது மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ கவனிங்க, ஸோ நேச்சுரல் நம்பர்னால 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1 போட்டுங்க. ஸோ 1 ஸ்கொயர் எம் விலையில 1. ஸோ 1 ஸ்கொயர் 1, அது எம் 1 போட்டோ 1. ஸோ 1 + 1 2, 2 + 3 5. அடுத்த 2 போடுங்க. ஸோ 2 ஸ்கொயர் + 2 + 3. 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4, 4 + 2 + 3. 4 + 2 6, 6 + 3 9. அடுத்த பாருங்கள் f of 3. 3 ஸ்கொயர் + 3 + 3. இது பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9, 9 + 3 + 3. இது பார்த்தீங்கன்னா 9 + 3 12, 12 + 3 15. அடுத்து 4 போட்டுங்க. ஸோ 4 போட்டிங்கன்னா 4 ஸ்கொயர் + 4 + 3. அப்போ இது என்ன வரும், 16 + 4 + 3 23. ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் போட முடியாது. ஸோ 1 2 3 4 அதை போட்டு அதுக்கு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது என்ன கேட்டிருக்காலும் 1 to 1 ஃபங்க்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்கணுன்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆரோ டயக்ராம் சும்மா போட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், இது 1 2 3 4 நேச்சுரல் நம்பர்ஸில் அப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து நேச்சுரல் நம்பர் தான். ஸோ இது 1 2 3 4 தான் வரும். ஸோ நேச்சுரல் நம்பர். அப்போ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு 1 எடுத்தவரை எந்த வந்துச்சு, 5 வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். 2 எலமெண்ட் காணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சொன்ன போல் 5ல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ல் இருக்குது. ஸோ இப்படி இது போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன இருக்குது, 15 இருக்குது. ஸோ 15 இடம் அதெல்லாம் நான் போடலை. ஸோ 15க்கு கீழே வரும், அதுக்கப்புறம் 23. ஸோ இப்படி சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதாவது இது மூலமாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஒரு எலமெண்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அங்கே வந்து இமேஜ் இருந்தே ஆகும். ஒரு இமேஜாவது இருந்து தான் ஆகும். நீங்கள் இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ வரதான் செய்யுது. 2 எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரதான் செய்யுது. 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரதான் செய்யுது. 4 எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வருது. ஸோ இப்படி எந்த வகையான நேச்சுரல் நம்பர் நீங்கள் எடுத்தாலும், 1லேருந்து எந்த நேச்சுரல் நம்பர் நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு என்ன வருது, இங்கே ஆன்சர்லேயும் ஒரு நேச்சுரல் நம்பர் வருது. ஸோ அப்போ இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம், இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இதுதான். நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டு காணிக்கணும் கூட இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஓவராக எழுதுனாலும் ஓகே தான். நீங்கள் ஆரோ டயக்ராம் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் காட்டி தந்தேன். இப்போ 1லேருந்து 5க்கு போகுது, 2லேருந்து 9க்கு போகுது, அப்போ 3க்கு வந்து 15, 4க்குலேருந்து 23. அப்படி சொல்லிட்டு என்னோட எல்லா எலமெண்ட்ஸ் என்ன செய்யும், ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட மேட்ச் ஆயிரும். ஸோ அப்படி மேட்ச் ஆச்சுனாலே 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ அதை புரியுறதுக்காக நான் அதுக்கு ஆரோ டயக்ராம் போட்டு சொல்லி தந்தேன். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் எலமெண்ட்ஸ் x belongs to x have pre-images, at least one pre-image. Sorry, one image in y. yல அவங்க என்ன செய்யுது, ஒரு இமேஜாவது அதுக்கு என்ன செய்யுது, எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு இமேஜாவது என்ன செய்யுது இருக்குது. ஒரு இமேஜாவது இருக்கணும். இங்கே காலியாக இருக்கவே கூடாது. இங்கே ஒரு எலமெண்ட்டும் அங்கே காலியாக இருக்கக்கூடாது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாது, ஒன்றுத்துக்கு 2 எலமெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ 1க்கே பார்த்தீங்கன்னா 1 and 2, 1,1, 1,5 இருக்கக்கூடாது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. அப்படின்னா அது 1க்குன்னா அந்த 5 மட்டும்தான், அந்த 2க்குன்னா அந்த 9 மட்டும்தான். ஸோ இதுதான் 1 to 1 ஃபங்க்ஷனோட மெயின் கான்செப்ட். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.